நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு புடவை கட்டுறதெல்லாம் குறைஞ்சிருச்சு, அதிகமாக சுடிதார் தான் அணியப்படுகிறது அப்படின்லாம் சொல்லப்படுது. அது ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க. இப்போ நவநாகரிக பெண்கள் அதுக்கேற்ற உடைகள் அணிகிறாங்க, அப்புறம் ஜீன்ஸ் அண்ட் குர்த்தி போடுறாங்க, அதுக்கப்புறம் சுடிதார் ப்ரிடாமினண்ட்டாக நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட புடவைக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. ஆனால் இன்னொரு சைட்லேருந்து பார்க்கல, இன்னைக்கு புடவை கிட்டத்தட்ட ஒரு பார்ட்டி வியர் ஆயிடுச்சு. ஒரு கல்யாணத்துக்கு போகிறது அப்படின்னா புடவை, அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனா புடவை, ரிசப்ஷனுக்கு போகிறதுனா புடவை, மற்ற நேரத்தில் வேறு ஏதோ ஒன்று போட்டுக்கிறாங்க, சுடிதார் போட்டுக்கிறாங்க, ஏதோ ஒன்று போகிறாங்க. காலேஜில் வந்து ஸ்பெஷல் டேஸ் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு கல்ச்சுரல் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுங்களேன், மற்ற நாள்லாம் வேறு வேறு ட்ரெஸ்ஸில் போகிற பொண்ணுங்க அன்னைக்கு மட்டும் அந்த புடவையெல்லாம் கட்டிட்டு போவாங்க, பயங்கரமான அது. ஆனால் வேறு வேறு உடைகள்லாம் நிறையா உடுத்திட்டு போனாலும் அந்த புடவை அணிந்து போகிற ஒரு நாள் அவங்களுக்கு அது ஸ்பெஷலாக தான் இருக்குது. ஒரு சுடிதார் பற்றி அல்லது இன்னைக்கு வந்துருக்கூடிய ஒரு உடை பற்றி பெண்கள் அதிகமாக பேசிக்கொள்றதை விட ஆழமாக கவனித்து பார்த்தா புடவையை பற்றி பெண்கள் பேசுறது தான் அதிகம். வாட் எவர் செட் அண்ட் டன். நீங்கள் 10-15 ரூபாய்க்கு புதுசாக இன்னைக்கு சுடிதார்லாம் விற்கிது, என்னென்னமோலாம் விற்கிறாங்க, போகிறாங்க, வாங்குறாங்க. ஆனாலும் கூட அதிகமான நேரத்தில் உடை சார்ந்த பேச்சுன்னு வர்றப்போ பேசுறது அப்படின்னு பார்த்தா புடவை தான். பட் ட்ரெண்ட் ஹஸ் சேஞ்ச்ட். ஒரு பக்கம் இந்த ட்ரெண்ட் கொஞ்சம் மாறி இருக்கு. புடவைக்கு மேலே இவ்வளவு மோகத்தோடும் இவ்வளவு ஆர்வத்தோடும் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் போலவும் கருத வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணிக்கையிலான மனிதர்கள். இது இன்னொரு உடை, அவ்வளோதான். ஆனால் இதை தாண்டி இல்லைங்க, புடவை இட்ஸ் புடவை. பீரோவை அப்படியே திறந்தா அப்படியே சட 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 சடன்னு சரியணும். சரியும்ல, பீரோவை அப்படி திறக்கிறப்ப புடவை அப்படியே சட சட சடன்னு சரியிறப்ப எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? எப்போ மடிச்சு வச்சாலும் நான் ஒவ்வொரு சாரி இப்படி வச்சு வச்சு பார்த்துட்டு தான் நான் வைப்பேன் உள்ள. ஓ, நானே என்னையே பார்த்து ரசிச்சுப்பேன். ஓகே. ஒவ்வொரு சாரி எடுத்து ஆக்சுவலாக சாரியை பற்றி பேசையில எக்ஸைட் ஆகிறாங்க. அந்த முகத்தில் பாருங்க, ஒரு 1000 வாட்ஸ் அவங்களுக்கு. மைக்கெல்லாம் நம்ம சத்தம் வருது வரலாம் இல்லை, மைக் இங்கிட்டு போது இப்படி வச்சு பார்ப்பேன், இப்படி வச்சு பார்ப்பேன். ஆக புடவை அடிஷ்னலாக ஏதோ ஒன்று இருக்கு. ஓகே, அலமாரியை திறந்து புடவையை பார்க்கிற போது அல்லது புடவையை மடித்து வைக்கிற போது, எடுத்து அடுக்கி வைக்கிற போது ஏற்படுகிற உணர்வு என்ன? ஃபெதர் டச்சே நம்ம மேலே படுற மாதிரி இருக்கும் சார். அதில் பார்த்தோன்னே ஒரு கிளுகிளுப்பு, ஒரு எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும், ஒரு அட்ராக்ஷன். எடுத்து இந்த சாரியை கட்டணும் அப்படின்னு நினைப்போம், அப்புறம் பார்த்தா இன்னொரு சாரியை எடுத்து கட்டணும் நினைப்போம். இப்படியே பார்க்க அந்த கலர்லேயே ஒரு எங்களுக்கு ஒரு மோகம் வந்துருங்க சார். சார் அது குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட் ஷவர் மாதிரி அது எங்களுக்கு. ஓ, சாக்லேட் ஷவர் மாதிரி. எஸ் ஆஃப் கோர்ஸ். அப்படி புடவை விழுகும்போது இப்போ வெளியே போகும்போது அதை கட்டிடணும். அதில் பிடிச்ச புடவை விழுகும் போதே பிடிச்ச ஒரு புடவை விழுந்துச்சுன்னா உடனே ஷாப்பிங் கிளம்பிடுது அதை கட்டிட்டு. ஓ, அதை கட்டிட்டு உடனே ஷாப்பிங். ஏன்னா அந்த புடவை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதை கட்டி ரொம்ப நாள் ஆயிருக்கும். அப்பதான் தெரியும் இந்த புடவையை கட்டி நாம ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கண்டிப்பா என்னை கட்டிடணும் அப்படின்னு. ஏதாவது ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி தருவாங்க போட கூட, அதை கட்டிட்டு அப்படியே போயிட்டு ஜாலியா போயிட்டு. நான் மங்கையர் மலரில் படித்தேன். ஒரு டான்ஸரோ சிங்கரோ ஒருத்தர் ஃபேமஸ் ஃபிகர், அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும்போது 300 மைசூர் சில்க் சாரி வச்சுருக்காங்களாம். அவங்க அதை எடுத்து கீழே போட்டு அது மறுபடியும் பீரோல் வைக்கும்போது அவங்களோட டென்ஷன் குறைஞ்சிருமா. அந்த மாதிரி படித்தேன். எனக்கும் டென்ஷன் நிறைய ஆகும்போது என் பீரோலுக்கு பொடியெல்லாம் எடுத்து கீழே போட்டு அதை மடித்து வைக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். சூப்பருங்க, ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்க. சைக்கலாஜிக்கலாக அது ஒரு பெரிய பதிவு. பெண்கள் வந்து தனியாக வீட்டில் இருக்கும்போதோ ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறப்போ அவங்க புடவையெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, அது நிறைய ஃபீலிங்ஸை கொடுக்கும், திரும்பவும் மடித்து வைப்பாங்க. ரொம்ப ஏன்னா இதுக்காக தான் இந்த ஷோ சொன்னேன் நான், இது பெண்கள் பேச போகிற ஷோ, ஆனால் ஆண்கள் பார்க்க வேண்டிய ஷோன்னு. புடவையோட வாசனை வந்து நமக்கு வந்து ஒரு கிளுகிழுப்பை தரும் சார். அப்படியா? ஆமா. ஏன்னா காட்டன் சாரீஸ் எடுத்தீங்கன்னா அதுல வந்து கஞ்சி போட்டு அயன் பண்ணி ஸ்டிஃபா இருக்கும், அது வந்து கீழே வந்து சரியாது பீரோல இருந்து. ஆனா அந்த பட்டு சாரி வந்து அப்படி இருக்காது, கொல கொல வளவலன்னு இருக்குமா. அதெல்லாம் அப்படியே சரியும் போது நமக்கு அந்த பட்டு சாரி எப்பவுமே நம்ம கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்போமா, அதுல பெர்ஃப்யூம் எல்லாம் போட்டு, ஸோ அதுவே நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி நம்மளோட ஃபீலே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சாரி வந்து பார்த்தே பழசாயிடும் சார். ஓ, பார்த்தே பழசாயிரும். ஓ, ஏன்னா அடிக்கடி எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே பழசா இருக்கிற மாதிரி பார்த்தே பழசாயிடும். ஓகே, பார்த்தே பழசாயிரும், கட்டாமே பழசாயிடும். ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும் சார். ஓபன் பண்ணும்போது சேலை தலைமையில விழும்போது இது ஆசீர்வாதம். ஓ, இது ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் 3 பீரோ இருக்குது. 1 தான் என் ஹஸ்பண்டுக்கும் என் குழந்தைகளுக்கும், 2 இது என் இது எப்பயுமே அங்கே சேலை கடையில் பார்த்த மாதிரி தான் என் பீரோ இருக்கும். ஒரு புடவை அதுலேருந்து நான் உருவுனா கூட அதில் ஒன்று கூட உழையாது. நான் அதே இது அவங்க இதை அடுக்கி வச்சோம்னா அவங்க எப்படினாலும் அதை உழைச்சி போட்டு அது பண்ணிடுவாங்க, நாமளே கலைச்சிருவாங்க. என் பீரோவில் அப்படி அடுக்கி வச்சு பார்க்குறதே டெய்லி, அதை செலக்ட் பண்ணுறது, அதுலேருந்து ஒன்று உழையாமல் எடுக்கிறது, ஒவ்வொன்றும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்.
ஒவ்வொரு தடவை நான் துணி மடிச்சு வைக்கும் போதும் எங்க வீட்டுக்காரருக்கு என்னை கேட்டுக்கிட்டே இருப்பாரு, இதுக்கு உனக்கு யார் சர்டிபிகேட் கொடுக்க போறான்னு தெரியல, இவ்வளவு அழகா பார்த்து மடிச்சு மடிச்சு உள்ள வைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. எனக்கு என் பீரோ அழகா தெரியணும், என் புடவை நான் மடிச்சு வச்சிருக்கிறது எனக்கு அழகா தெரியணும், யார் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஆனா இந்த ஷோவுக்கு நீங்க இந்த கேள்வியை கேட்டு இந்த பதில நான் சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் கேட்ட கேள்வி இன்னைக்கு உண்மையாயிருச்சு. நீங்க விடுங்க, நீயா டீம் உங்களுக்கு சர்டிபிகேட் தருது உங்க அழகு உணர்ச்சிக்கு. வாழ்த்துக்கள். அதாவது நம்ம காலேஜ்லாம் படிக்கும்போது நம்ம அக்காலாம் கட்டிட்டு போகிற சாரியை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும் சார். அப்போல்லாம் நிறைய சாரி இல்லை. மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு மட்டுமே இவ்வளோ சாரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு உலகத்தில் அதை விட பெரிய சந்தோஷமே கிடையாது. வேற சார் எனக்கு எப்படின்னா நான் எங்கேயாவது காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது யாராவது புடவை கட்டினாங்கன்னா பார்ப்பேன். உடனே அன்றைக்கி நைட்டு 12 மணினாலும் பீரோவை திறந்து அதே சாரி நம்மகிட்ட இருக்கான்னு செக் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதே மாதிரி இருந்துச்சுன்னா அதை மறுநாளே கட்டிட்டு போயிடுவேன். ஓஹோ. இல்லை நைட்டு 12 மணினாலும் கட்டி பார்த்துட்டு அவுத்துட்டு எடுத்து வச்சிருவேன். என்கிட்ட அப்படி ஒரு ஹாபிட் இருக்கு. இந்த கூட்டத்துல இங்க இருக்கவங்கலேருந்து யார் புடவை செக் பண்ணிருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்குது. பட் ஆனா அந்த பிளாக் கலர் சாரி சூப்பரா இருக்கு. இந்த பிளாக் கலர் சாரி என்கிட்ட பிளாக் கலர்ல அந்த மாதிரி பட்டு புடவை மாதிரி இல்ல, அவங்க கட்டி இருக்காங்கல்ல அந்த பிளாக், அது ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப கவர் ஆயி அதே மாதிரி வாங்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கு ஆல்ரெடி. அவங்கள்ட்ட மைக் கொடுங்க. இதுக்காக தான் சார் நாங்க சாரீஸே வாங்குறோம். இதுக்காக தான் நாங்க சாரீஸ் கடையா ஏறி இறங்கி எத்தனை சாரீஸ் இருந்தாலும் இருக்கிற கலரே இருந்தாலும் நாங்கள் வாங்கணுங்கிறது இந்த இன்டென்ஷன் தான். நாங்கள் கட்டிட்டு போகிறத அடுத்தவங்க பார்த்து ரசிக்கணும், இது மாதிரி எனக்கு ஒரு சாரீ இருக்கான்னு பார்க்கணும், இது மாதிரி நான் வாங்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும். அதுவே நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி சார்.